அனைவருக்கும் வணக்கம். சென்னை தனியார் நிறுவனம் பாதுகாவலர்கள் நல சங்கம் ஒட்டுமொத்த உறுப்பினர்களோடு நாங்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். என்ன கோரிக்கை என்றால், தமிழ்நாடு பாதுகாவலர்கள் நல வாரியம் அமைத்து தர வேண்டும் என்று அதிமுக அரசிடம் கோரிக்கை வைத்தோம். திமுக அரசிடம் கோரிக்கை வைத்தோம். எங்களுக்கு செவி சாய்க்கவில்லை. பிறகு இப்போது தாவேகா அரசு அமைந்திருப்பதால் அதன் நிறுவன தலைவர் விஜய் அவர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். பனை ஊருக்கும் அனுப்பியிருக்கிறோம். அந்த கடிதத்தில் என்ன நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் என்றால், செக்யூரிட்டிகள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறது. சம்பளம் உயர்வு இல்லை. 12 மணி நேரத்தை 8 மணி நேரமாக ஆக்க வேண்டும். போனஸும் அரியஸும் கிராஜுவேட்டும் சரியான நிறுவனங்கள் வழங்குவது இல்லை. அதை வழங்க வேண்டும். செக்யூரிட்டிகள் நோய்வாய் இறந்து விட்டால் அவர்களுக்கு 1 லட்ச ரூபா வழங்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு திருமணம் என்றால் 50,000 வழங்க வேண்டும். இப்படி படிப்பு, இப்படிப்பட்ட நாங்கள் கோரிக்கையை இந்த அரசிடம் வைத்திருக்கிறோம். இந்த அரசு எங்களுக்கு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். நாங்கள் மழையும் வெயிலும் பாராமல் இரவு பகலமாக உழைத்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள். ஆனால் அந்த காவல்துறைக்கு கொடுக்கும் ஒரு மரியாதையை கூட செக்யூரிட்டிகளுக்கு கொடுப்பதில்லை. செக்யூரிட்டிகள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியதான் இருக்கிறது. இதை மாற்றி அமைக்க இந்த தாவேகா அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கும் விளக்கேற்றுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். சங்கத்தின் நிறுவன தலைவர் ஆனந்தன்.